Hi and welcome back to another interesting episode of Rajathi's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நூடுல்ஸ்னா எந்த குழந்தைக்கு பிடிக்காது சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவங்கல இருந்து சின்னவங்க மட்டும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுலயே ஸ்பெஷலா குயிக்கா செய்யற மைக்ரோவேவ்ல எப்படி இந்த வெஜிடபிள் நூடுல்ஸ் பண்ணலாம்ங்கறத பத்தி காமிக்க போறோம். So today we're going to be looking at how to prepare vegetable noodles and we're going to be doing it in the microwave oven. So let's have a look. ரெண்டு நூடுல்ஸ். We need 2 noodles. மஷ்ரூம் நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் மஷ்ரூமை. ஸோ ஃப்ரெஷ் மஷ்ரூம் போட்டுக்கலாம். அதே ஃப்ரெஷ் மஷ்ரூம் மேரினேட் பண்ணி வச்சதை நான் காமிக்க போகிறேன் இப்போ. So we've got here marinated mushroom. You can also use fresh mushroom as well. கேரட்டு 2 கேரட்டை வந்து சொரவி வச்சிருக்கேன். We've got 2 small carrots that have been grated. குடைமிளகாய் பச்சை கலர் குடைமிளகாயும் சிவப்பு கலர் குடைமிளகாயும் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கு. So we've got here green and red capsicum that have been sliced and chopped. பச்சை பட்டாணி ரொம்ப நல்ல சாஃப்ட்டா இருக்கு. அத வந்து ஒரு கப் வச்சிருக்கேன். 1/2 cup peas. 1 டேபிள்ஸ்பூன் soy sauce. 1 tablespoon of soy sauce. 1 டேபிள்ஸ்பூன்ல வந்து sweet chili sauce. We need 1 tablespoon sweet chili sauce. 1/2 டேபிள்ஸ்பூன் hot chili sauce. உங்களுக்கு வேணா குட்டி குட்டியா பச்சை மிளகாய் கூட நீங்க நறுக்கி போட்டுக்கலாம். So we need 1/2 tablespoon of chili sauce, but of course you can add real chopped chilies if you would like. 1/2 டேபிள்ஸ்பூன்ல வந்து நல்ல எண்ணெய் sesame oil வச்சிருக்கேன். We need 1/2 tablespoon of sesame oil. டொமேட்டோ பேஸ்ட் கலருக்கும் சுவைக்கும் 1 டேபிள்ஸ்பூன். 1 tablespoon of tomato paste for coloring and also for flavor. ஹாட் வாட்டர் எடுத்துட்டு அத அந்த 2 பாக்கெட்டோட அந்த நூடுல்ஸ் வச்சிருக்கேன் இல்லையா அது கொஞ்சம் மூழ்கும்படியா கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து ஊத்திக்கோங்க. So we've boiled some water in the kettle and we're just adding it to the microwavable bowl. இப்போ இதுல 1 டேபிள்ஸ்பூன் அந்த ஹாட் வாட்டர்ல வந்து டொமேட்டோ பேஸ்ட் கலக்கறேன். So in the hot water we're adding the 1 tablespoon of tomato paste. அதே போல ஸ்வீட் chili sauce அதையும் அப்படிதான் சேம் 1 டேபிள்ஸ்பூன். And 1 tablespoon of the sweet chili sauce as well. 1/2 டேபிள்ஸ்பூன்ல வந்து இந்த ஹாட் chili sauceயும் கலக்கறேன். 1/2 tablespoon of hot chili sauce. அப்புறம் கடைசியா இந்த சோய் சாஸ்ல ஏற்கனவே உப்பெல்லாம் இருக்கு. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து சால்ட் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல. இது கொஞ்சம் and 1 tablespoon of the soy sauce also. அப்புறம் நல்ல எண்ணெய். இந்த நல்ல எண்ணெய் தான் ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குது நூடுல்ஸ்க்கு. சோ அது வந்து 1/2 கொஞ்சம். We've also added the 1/2 tablespoon of sesame oil. இப்போ நான் சொன்னேன் இல்லையா மஷ்ரூமை மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன்னு. யூசுவலா ஃப்ரெஷ் மஷ்ரூம் தான் வாங்கிட்டு வந்தேன். மஷ்ரூமை ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க முடியாது. ஸோ சோய் சாஸ்ல போட்டா அது கெடவே கெடாது. ஸோ அதெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். வேற எதுவுமே போடல. So this mushroom it's been marinated in soy sauce, but you can use fresh mushrooms as well. So we're adding that into the bowl as well now. ஸோ அந்த வெஜிடபிளை நான் இதில் போடுறேன். மஷ்ரூம் பீஸ் எடுத்து வச்சிருக்கிற பட்டாணி. We're adding the peas as well. எல்லா வகையான அந்த ஃபுல் கேப்சிகம் எல்லாம் போடுறேன். எவ்ரிதிங். The capsicum. கேரட் சொரவி வச்ச கேரட். And the grated carrot. எல்லாம் போட்டு கொஞ்சம் கலந்துக்கோங்க. So all the vegetables that we've taken have been put into the microwavable dish and we're just going to stir it really well. இப்போ எடுத்து இந்த 2 நூடுல்ஸ் இதுக்குள்ள போடுறோம். So we're also adding the 2 packets of noodles that we had taken. அது கொஞ்சம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கலக்கும்படி வச்சிட்டு மைக்ரோவேவ்ல வச்சிர வேண்டியதுதான். So make sure that the noodles get sunk into the water. And then we're going to keep it in the microwave oven. இப்போ இத வந்து மைக்ரோவேவ்ல வெச்சு நான் ஒரு 3 or 4 minutes வைக்கிறேன். நல்லா அது ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா திருப்பி 1 நிமிஷம் வச்சுக்கலாம். So we're going to keep it for 3 to 5 minutes in the microwave oven and if it's not cooked well then we're going to keep it again. இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து ரெடியா வெந்திருச்சு. கரெக்ட்டான தண்ணி ஊத்திக்கோங்க. காரம் வேணும்னா நிறைய பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்.
இல்ல chilli sauce நல்ல பியூர் chilli very hot chilli sauce யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் oily taste வேணா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்க முடியும் So now the noodles is ready to be served. If you would like, you can add more chilies and any other flavoring or any other vegetables that you would like. இந்த அருமையான கலர்ஃபுல்லா ரொம்ப ஜோரான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயாச்சு Now this very colorful tasty vegetable noodles is ready to be served. ஆக்சுவலா வந்து நான் வர்க் பண்ற இடத்துல எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா லஞ்ச் டைம்ல குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு டப்பா வாட்ட அந்த கப் நூடுல்ஸ் வாங்கி ஹாட் வாட்டர்ல அதுல ஒரு வெஜிடபிள் இருக்காது ட்ரை வெஜிடபிள் இத்தினோடு இருக்கும் அதை வந்து சாப்பிட்டுட்டு லஞ்சும்பாங்க அதுல சத்தே கிடையாது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எவ்வளவு வேணுமோ எத்தனை கிடைக்குதோ அத்தனை ஆட் பண்ணி சாப்பிட்டாதான் அதுல ஒரு சத்து அதுல குயிக்கா மைக்ரோவேவ்ல பண்ணி நீங்க சாப்பிட்டுக்க முடியும் வாசனை பொருட்களான கரம் மசாலா எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டேஸ்ட் வேணுமோ அதெல்லாம் போட்டு பண்ணி சாப்பிட முடியும் So you can add any flavoring of your choice. If you want garam masala or any other spices, you can add that as well. And of course, eating with a lot of vegetables is the healthy way to go. Definitely try this at home. You will love it as well, as much as we do. So and enjoy this. கண்டிப்பா உங்க வீட்ல நிச்சயமா இத பண்ணி பாருங்க அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி ராஜாதி ஃபேமிலி கிச்சன் Thank you for watching RajathiFamilyKitchen.com. நன்றி